வணக்கம். நடிப்புக்கு பயிற்சி வேணுமா? நடிப்பெல்லாம் ரத்தத்திலே வர்றதானுங்க. இப்போ ரீல்ஸ்லாம் பாருங்க, இவ்வளோ பிரமாதம் நடிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்குதுங்க. ஒர்க் பண்ணிட்டுலாம் வர வேணாங்க, டைரக்டர் சொல்கிறத அப்படியே பண்ணால் போதும். உனக்கு எந்த வேலையும் தெரியலையா, நீ சினிமா நடிகராயிரு. இப்போ நம்ம நடிப்பு பற்றி இல்லை திரைப்பட நடிப்பு பற்றி நம்மளுடைய வெகுஜன புரிதல் அப்படி தான் இருக்குது. ஆனால் நடிப்புக்கு ஒரு பயிற்சி வேணும். எப்படி திரைப்படத்தை நம்ம ஒரு கலையாக பார்க்குறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி நமக்கு வேணுமோ, அதே மாதிரி அதில் இருக்கிற ஒரு முக்கியமான இல்லை மிக முதன்மையான ஒரு எலமெண்ட்டாகவும் சொல்லலாம். அதை கேமராவுக்கு அப்புறம் அந்த கேமரா யாரை கவனிக்குது, இல்லை யார் மேலே அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆள், ஒரு கருவி, ஒரு ஒரு ஊடகம், ஒரு முதன்மை பொருள், இது என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். அதை அந்த நடிகரும் அவர் செய்கிற வேலையும் நடிப்பு பயிற்சி. அப்போ நடிப்பு பயிற்சின்றதை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கிறது, இல்லை நடிப்பு பயிற்சியாக நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் நடிப்பு பயிற்சியில் என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் பார்க்குறோம், எவ்வளோ பேர் சும்மா ஏதோ ஒரு டீக்கல்ல இருந்தாங்க, இல்லை பரோட்டா மாஸ்டராக இருந்தாங்க, இல்லை வளையல்களில் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சு அவங்க பெரிய நடிகர் ஆகிட்டாங்களே. சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களாம் கூப்பிட்டு பெரிய இதாகிட்டாங்களே அப்படின்னு கேள்விப்படுறோம். இது என்னவா நமக்கு புரியும்? இந்த கேள்வி நமக்கு வரும் நிறைய முறை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது மாதிரியான திறமை மிக்க நபர்கள் நமக்கு எல்லா துறைகள்லையும் இருக்காங்க. ஒரு துறைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்து அதில் பெரிய ஆளாக சாதிச்ச பல பேர் நமக்கு இருக்காங்க. கல்வியா இல்லை எஜுகேஷனாக நீங்கள் அவங்களை நல்லா கவனிக்கிறப்ப அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மிக மிக கூர்மையான அப்சர்வேஷன் இருக்கும். சில பேருக்கு இயல்பாகவே அந்த அப்சர்வேஷன் அப்படின்றது இருக்கும். அதனால தான் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து எந்த திரைப்பட கல்லூரிகளையும் படிக்காத பாரதி ராஜா சார் மாதிரி ஆட்கள் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு படத்தை முதல் படமாக எடுத்துகிற முயற்சி பண்ணுறது அப்படின்றது நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுடைய அப்சர்வேஷனும் அவங்களுடைய வாலிடமும் அப்படி அமைஞ்சிருது. அது மாதிரி திரைப்படத்தில் சாதிக்க நினைக்கிற எல்லாருக்குமே அப்படி ஒரு வாலிடமும் அப்படி ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில்லும் உருவாயிருக்கணும்னு அவசியம் இல்லை. எஜுகேஷன் அந்த உருவாக்க சூழ்நிலைகளை ஒரு இடத்துக்குள்ள, இல்லை ஒரு நபருக்குள்ள, இல்லை ஒரு வழிமுறைக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறது தான் அது. இப்போது ஒரு நடிகர் ஆகிறதுக்கு காரணமாக, ஒரு சிறந்த நடிகர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற நாடக பயிற்சியாக இருக்கட்டும், அந்த பயிற்சியில் இருக்கிற குரல் பயிற்சியாக இருக்கட்டும், அதுக்காக அவங்க பயிற்சி பண்ண வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதா இருக்கட்டும், பார்வையாளர்கள் முன்பு பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இயக்குனருடைய தேவைக்கு ஏற்ப அவர் நடிப்பை மாற்றிக்கிட்டதாக இருக்கட்டும், பல்வேறு கதாபாத்திரங்கள் செஞ்சு பார்த்ததா இருக்கட்டும், அப்படின்னு பல விஷயங்களை ஒரு இடத்துக்குள்ள இல்லை ஒரு வழிமுறையாக எல்லாருக்கும் போகிற ஒன்றா மாத்திரம் தான் இந்த ஆர்ட்டை எஜுகேஷனாக ஆக்குறதுக்கான விஷயமா இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அது ஒரு எஜுகேஷனாக மாறும்போது தான் இந்த மாதிரியான அவரை ஒரு கலைஞனாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஒரு இடத்துக்குள்ள சூழ்நிலைகளை உருவாக்க முயற்சி பண்ணுறோம். நடிப்பு பயிற்சியும் அந்த மாதிரி தான். ஒரு நடிகர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளை, அதற்கான கற்றல் வழிமுறைகளை, இல்லை அவங்க இதுக்கு போகிற வழியை, இல்லை அதுக்கு பின்பற்ற வழிமுறையை, இல்லை உங்களுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த நடிப்பு பயிற்சிகள் உருவாக்க முயற்சி பண்ணுது. நடிப்பு பயிற்சியில் பண்ணவங்க எல்லாம் பெரிய நடிகர் ஆகிட்டாங்களா, நடிகர்கள் ஆயிடுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் நிச்சயமாக உங்களுக்கு இது நடிப்பு மேலேயான தீவிரமான ஒரு அடிப்படை புரிதலையாவது அதை உருவாக்கும் அப்படின்றதான் உண்மை. சரி, இப்படி கலைஞர்களுக்கான பல சூழ்நிலைகளை ஒரு வழிமுறையாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொல்கிறீங்கன்னு நம்ம ஏற்றுக்கலாம். சரி, அப்படி திரைப்பட நடிப்புக்கும் என்ன வழிமுறைகள் இருக்குது, இல்லை ட்ராமா ஆக்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இப்படி ஒரு கேள்விகள் வரலாம். இல்லை நாடகத்துக்கான நடிப்பு வழிமுறைகள் வேறு, இல்லை திரைப்படத்துக்கான நடிப்பு வழிமுறைகள் வேறு, அப்படி வேறு இல்லையா அப்படின்ற கேள்விகள் வரலாம். ஆனால் பயிற்சி மட்டும் ஏன் ஒன்றா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, திரைப்படம் நாடகம் ரெண்டுமே அதோடைய செயல் வடிவமாக வேறு. இப்போது நாடகம் எப்படி உருவாகும்னு ஒரு ஃபார்மலான ஒரு வழிமுறை இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாடகம் நடிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம நவீன நாடக குழுக்கள்லையோ இதுலையோ இல்லை மரபுரித நாடகங்கள் பண்ணுற குழுவிலையோ உங்களுக்கு முதல்ல பாடம் கொடுப்பாங்க. இல்லை அப்போனா இல்லை உங்களை முதல்ல பார்த்த உடனே ஒரு சிகப்பாக இருக்காரு ராஜபாட்டு போடு, இல்லை கருப்பாக இருக்காரு இந்த ரோல் போடு, இல்லை பஃபோன் போடுப்பா அப்படின்னு ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து உங்களுக்கு வசனத்தை கொடுப்பாங்க. அவங்க அப்புறம் வசனத்தை நீங்கள் படிப்பீங்க, வாசித்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை இயக்குனர் முன்னாடி ஒத்திகை நடக்கும். நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு ஒத்திகை நடக்கும். அந்த ஒத்திகையில்
இயக்குனர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு, அவரோட நீங்கள் பேசலாம், இது பண்ணவா அது பண்ணுவான்னு கேட்கலாம், இப்படி நடின்னு சொல்லுவாங்க. இப்போ இசை நாடகங்களுக்கோ மரபு நீதி நாடகங்களுக்கோ ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. தெருக்கூத்தில் இந்த என்ட்ரி எப்படி வரணும், இவருடைய அசைவு எப்படி இருக்கணும், இவருடைய அடவு என்ன, இவருடைய வெளிப்பாடு என்ன அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சரான ஒரு வழிமுறை இருக்குது, ஒரு செவ்வியலான வழிமுறை அதில் இருக்குது. சில பேர் அதில் மாற்றுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, அதுவும் நடக்குது. ஆனால் நவீன நாடகங்களே நம்ம அதே வழிமுறை தான். ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, டைரக்டரோட ஒர்க் பண்ணுவீங்க, ரிஹர்சல் நடக்கும், காஸ்டியூம் ரிஹர்சல், கோஆக்டரோட ஒர்க்கு, ரிஹர்சல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி லைட் ரிஹர்சல், ஸ்டேஜ் ரிஹர்சல் அப்படின்னு அதுக்கும் உங்களுக்கு இருக்கும். இப்போது எந்த பெரிய இயக்குநர்களுக்கும் அவங்களுடைய நாடக வழிமுறை வேறு இருக்கலாம், நாடக வடிவம் வேறு இருக்கலாம். ஆனால் ப்ராசஸ் அப்படின்றது இதுதான். ஸ்கிரிப்ட் ரீடிங், டைரக்டரோட ஒர்க்கு, ரிஹர்சல் அண்ட் மெயின் ரிஹர்சல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ வந்து மாறி அவங்க எடுத்துக்கலாம். அவங்க 6 மாதம் ஒர்க் பண்ணுற குரூப், 1 மாதம் குரூப்லாம் இருக்குது. ஆனால் திரைப்படம் வந்து வடிவமே வேறு. நாடகம் வந்து நடிகரோட மீடியம். மேடையில் நடிகர் வந்து எதை காண்பிக்கிறாரோ அதான் நடிகர் வழியாக தான் எல்லாமே கடத்தப்படுது. செட்டு ப்ராப்பர்ட்டிலாம் இருந்தால் கூட நடிகர் தான் அதை வந்து மிக முக்கியமான ஒரு மீடியமாக இருக்கார். திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இயக்குனரோட மீடியம். இப்போ சொன்ன வழிமுறை மாதிரி திரைப்படத்திற்கு வழிமுறை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இது எப்போ ஷூட் ஆரம்பிப்பாங்க இல்லை எப்போ முடிப்பாங்க அப்படின்றது இருக்குது. ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்து 6 மாதம் 1 வருஷம் போகிற ஷூட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கான காட்சிகள் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது. அப்புறம் இதில் நீங்கள் எந்த கதாபாத்திரம் நடிக்க போகிறீங்க அப்படின்ற தெரியாத ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்லேருந்து ஒரு மனுஷனை வந்து உங்களை ரீக்ரியேட் பண்ண சொல்லலாம், இல்லை நீங்கள் பார்த்த ஒரு ஐக்கானை அவங்களை க்ரியேட் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொன்னா பார்க்குறப்ப, வழிமுறையாக பார்க்குறப்ப, நாடகம் வந்து மெயின் ஆக்ஷன்ஸ்குள்ளே போய்டும். நாடகம் ஆரம்பித்த உடனே ஒருத்தன் வர்றான், இவரோட பேசுகிறான், அப்புறம் போகிறான், அப்படின்னு மெயின் ஆக்ஷன்ஸ்குள்ளே போய்டும். திரைப்படம் வந்து மோர் ஸ்மால் ஆக்ஷன்ஸால் பில்ட் பண்ணப்படும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் தூங்கி எழுந்து கிளம்பி சாவி எடுத்துகிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போகிறாரு. இப்படின்ற ஒரு சீன் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மைக்ரோ ஆக்ஷன்ஸை அது வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணும். அந்த ஆக்ஷன்ஸில் அது க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இதோடைய மெயின் பீக் பாயிண்ட்டை வந்து அது வந்து ஷூட்டிங்கோட என்னைக்காவது போய் அடையும். இப்போ ஷூட்டிங் ஆரம்பித்து 3ஆவது நாள் ஒரு பயங்கரமான பீக் சீன் வைக்கலாம், இல்லை ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான பீக் சீன் வைக்கலாம், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டில் அந்த சீனை வைக்கலாம், ஷூட் பண்ணலாம். அதை அப்புறம் இந்த சீன் ஷூட் பண்ணுறதுமே ஒரு ஃபுல் சீனாக ஆக்டரு, கோ ஆக்டரு, சரௌண்டிங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்படின்னு ஷூட் பண்ணப்படுமான்னு உறுதியாக சொல்ல முடியாது. நாடக மேடையில் இருக்கிற மாதிரி ரிஹர்சலில் இருக்கிற ஒரு சைலண்ட் எல்லாரும் அமைதியாக உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிறது, நடிகர் அடிக்கிறப்ப எல்லாரும் அங்கே பார்த்துட்டு இருக்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காது. கேமரா இருக்கும், கேமராக்கு முன்னாடி பல வேலைகள் நடந்துட்டு இருக்கும். அது இங்கே வருவாங்க போவாங்க, கேரவன் இருக்கும், பெரிய க்ரௌட் இருக்கும், வேற ஒரு ஏரியாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்லை அதில் அவள் டிமாண்ட் பண்ணுற ஆக்ஷன்ஸா, அப்புறம் நீங்கள் க்ளோஸு மிட்டு ஒரே காட்சியை ரிப்பீட் பண்ணுறது, கண்டினியூட்டி பார்க்குறது அப்படின்றது வந்து நீங்கள் கேமராவுக்கு கன்வின்ஸ் அதை பண்ணணும். அதை நீங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸாக நம்ம ரொம்ப சொல்ல வேண்டிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, தியேட்ரு வந்து ஒரு ஹாலோ மீடியம். நீங்கள் வந்து அதை வந்து இப்போ டிஸ்டன்ஸாக ஒரு பெரிய ஹாலோவில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நடிகர் வந்து தன்னுடைய உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவர் வந்து ஐயோ அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு அவர் வந்து முகத்தில் ஐயோன்றது வர்றதை தாண்டி அவருடைய உடல் வந்து பெருசாக கையை தூக்கி காமிக்கிறது மூலமாக ஒரு பெரிய ஐயோ அப்படின்றத வந்து போயிடுச்சே அப்படின்றத வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணலாம். கையை தூக்கி காமிக்கிறது மூலமாக. இந்த கையை தூக்குறது யாருன்னா, கையை தூக்கிடலாம். இந்த கையை தூக்கி ஒருத்தர் வந்து கையை தூக்கி இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு கல்ச்சுரலாகவோ உங்கள் ப்ராக்டிஸாகவோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிட்டோம். ஆனால் ஃபிலிமாக வரும்போது ஐயோ அப்படின்னு அதுக்கு க்ளோஸும் அந்த கண்ணு தேடுறதும் ஜாஸ்தியாக இருக்குன்னா, இப்போது இவர் இந்த ஐயோ அப்படின்றத இந்த பெரிய ஸ்க்ரீனுக்குள்ளே ஐயோ அப்படின்னு சொல்கிற இந்த வாய் அசைவு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றதையும், அப்புறம் இந்த கண்ணசைவு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கற்பனை பண்ணி அதுக்கு நாம் ஒர்க் பண்ணணும். இது ஹாலோவும் ஒர்க் ஆகாது, லென்த்தாகவும் ஹைட்டாகவும் ஒர்க் ஆகும். ஃபுல் ஷாட்டு இல்லை வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஹாலோ ஒர்க் ஆனால் கூட மெயினாக ஆக்டரோடைய வேலை லென்த்து ஹைட்டில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இதில் நம்ம எப்படி மேலே பார்க்க போகிறோம், கீழே பார்க்க போகிறோம், எப்படி சிரிக்கிறதுல இருக்குது,
இது கம்மி பண்ணுறதுல இருக்குது, இன்னும் கம்மி பண்ணுறதுல இருக்குது, இல்லை இப்படி இருக்கிறதுல இப்படின்றதுல இருக்குது. இப்படின்ற ஆக்ஷன் ஃபிலிமில் ஒரு பெரிய ஆக்ஷன் இது. ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் என் ஃபுல் ஃபேஸ் இருக்கும்போது அது வந்து இப்படி இப்படி என்னோட இமை சுருங்கிறது ஒரு பெரிய ஸ்பேஸில் நடக்கிற ஒரு பெரிய ஆக்ஷன். ஒரு 10 பேர் வந்து கொடியோட அப்படி சுருக்கிற மாதிரியான ஆக்ஷனாக இருக்கும். அது என் கண்ணு அப்படின்னு பார்க்குறது ஒரு பெரிய திரையில் இவ்வளோ பெரிய கண்கள் வந்து அப்படி நகர்றது ஒரு பெரிய 2 பெரிய பால் வந்து அப்படி சுற்றுற மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷனை ஆடியன்ஸில் உருவாக்கும். அப்போது இந்த க்ளோஸ்னஸில் இருக்கிற ஒரு ஸ்லோவையும் அப்புறம் கேமரா ரெக்கார்ட் பண்ணுது. நான் இயல்பாக வந்து ஒரு பெரிய ஸ்பீடில் நான் வந்து ஆக்ஷன்ஸை பண்ணலாம். அந்த ஸ்பீடையும் அதுக்கான அக்யூரன்சியையும் நம்மளுடைய இயல்பான கண்கள் அதை வந்து புரிஞ்சுக்கும். நாடக மேடையில் பார்வையாளர் இருக்கப்போ அதை புரிஞ்சுக்கும். ஆனால் சினிமாவில் அந்த ஃப்ரேம் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்பீடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடுக்கு நம்மளுடைய ஆக்ஷன்ஸை கொஞ்சம் அதுக்கேற்றபடி நம்ம செய்யணும். ஸ்லோ ரன் பண்ணுறதோ இல்லை ஃபாஸ்ட் பண்ணுறதோ அதை நம்ம அதுக்கேற்றபடி அதை செய்யணும். நம்ம அதுக்கப்புறம் இந்த பதிவு பண்ணப்பட்ட உங்களுடைய துண்டு துண்டான ஆக்ஷன்ஸை நீங்கள் டப்பிங் ஸ்டூடியோவில் டப் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசுறதுக்கு ஏற்ற ஒன்றா அது வந்து அப்படி உருவாகி நிற்கணும். அதில் நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் லிப்பு வந்து போகிற ஸ்பீடுக்கு நீங்கள் இயல்பாக பேசுகிறப்ப எல்லாம் புரிஞ்சிருது, ஆனால் உங்கள் லிப்பு போகிற ஸ்பீடுக்கு உங்களால் டப் பண்ணவே முடியாதுன்னு போச்சுன்னா அந்த ஷார்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். அப்போது இத்தனை விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் நடிப்பை வந்து முழுசாக நீங்கள் அதை பார்க்குறது, ஒரு வேளை உங்கள் ரோலை முழுசாக நீங்கள் வந்து உருவாகி பார்க்குறத வந்து நீங்கள் வந்து ஃபிலிம் முடியப்போ தான் பார்ப்பீங்களா இருக்கும். ஆனால் இங்கே தியேட்டரில் வந்து நீங்கள் ரிஹர்சல்லையே உங்கள் ரோலுடைய ஃபுல் ஆர்க்கை நீங்கள் பார்த்துருவீங்க. இப்போ எமோஷனாக ஆறான், கோவப்படுறான், கத்துறா, இப்படி முடியுதுன்னு பார்த்துருவீங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்கள் ஃபுல் ஆர்க்கை நீங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கெட்டவனாக மாறுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கன்னா கூட அந்த இன்டர்வலுக்கு நீங்கள் கெட்டவனாக மாறுற சீனை ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுப்பாங்க. நீங்கள் அதை இமேஜின் பண்ணிட்டு இங்கே நடிக்கணும். நீங்கள் இதில் எப்படின்னா வடிவ ரீதியாகவே உங்களுக்கு பல வேறுபாடுகள் இதுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கான வழிமுறைகளும் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி தான் அதை கொஞ்சம் நடிகர் ட்ரெயின் பண்ணுறதும் நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். சரி, வடிவமாகவே நீங்கள் வந்து வேறுன்னு சொல்லிட்டீங்க. அப்போது ட்ரைனிங்கே எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? அப்போ ஆக்டிங்கான ட்ரைனிங் எல்லாம் நிறைய தியேட்டர் பர்சன்ஸே கொடுக்குறாங்களே, இப்போ நிறைய கேள்விகள் வரலாம். ட்ரைனிங் அப்படின்ற ஒரு பார்ட்டுக்குள்ளே வந்து ஆக்டிங் ட்ரைனிங்கில் வந்து ஏன் நம்ம வந்து ஒரு என்எஸ்டியில் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் ட்ரெயின்டான ஒருத்தவங்க வந்து கிளாஸ் பண்ண வைக்கிறோம், இல்லை ஒரு தியேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ராக்டிஸ்னர் வந்து ஏன் பண்ணுறாங்க? ஒரு நாடக பயிற்சி, ஒரு தியேட்டர் ட்ரைனிங் வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டர் ஆக போகிறவருக்கு தேவையா அப்படின்னு கேள்வி வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியோட மெத்தட் ஆக்டிங் புக்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி தியேட்டருக்கான ப்ராக்டிஸ்ங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது அப்படி இல்லை. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி மெத்தட்ஸை ஏன் நம்ம பயன்படுத்தணும், ஏன் ஃபாலோ பண்ண நினைக்கிறோம் ட்ரெயினரில் அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் இருக்கும். அதாவது முதல் கேள்வி, நடிகனுக்கு நாடக பயிற்சி தேவையா? திரைப்பட நடிகனுக்கு நாடக பயிற்சி தேவையா? ஏன் நாடக கலைஞர்களே வந்து பயிற்சி கொடுக்குறாங்க? அப்புறம் வந்து ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி மெத்தட் வந்து வெறும் ட்ராமாக்கான ஒன்று தானே அப்படின்னு 3 கேள்விகள், ரொம்ப முக்கியமான கேள்விகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறது. இப்போது இதை புரிஞ்சுக்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா, ஆக்டிங் ட்ரைனிங் எப்படி ஆரம்பிச்சு நம்ம ஒரு சும்மா சொல்லலாம். நான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்லாம் சொல்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க, அதான் தேடி பாருங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆக்டிங் ட்ரைனிங், ஆக்டர் ட்ரைனிங் வரலாறாக எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியுங்களா நமக்கு? நீங்கள் எல்லா நாடுகள்லையும் இருக்கிற மாதிரி ரோமில் இல்லை ரஷ்யாவில் இல்லை எல்லா கண்ட்ரிலையும் நம்மளுடைய மரபு நாடகங்கள் இருந்துச்சு. மெத்தட் ஆக்டிங் புக்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி தியேட்டருக்கான ப்ராக்டிஸ்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு நாடகங்களில் நமக்கு என்ன கதைகள் இருக்கும்? கடவுளை பற்றி கதைகள் இருக்கும், சாமி பற்றி கதைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நாடகங்களில் ராஜாக்கள் பற்றிய கதைகள் இருந்துச்சு. அவர்களுடைய புகழ்கள், அவர்களுடைய வெற்றி, அவர்களுடைய தோல்வி, அவர்களுடைய காதல் அப்படின்றத பற்றி கதைகள் இருந்துச்சு. இப்போது அதில் வந்து அதை ரெனேசான் பீரியட்னு சொல்லுவோம் நம்ம. அதை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாடக மேடைகள் என்னவா மாறுதுன்னா, ஏன் கடவுளை பற்றி கதை இருக்குது, ராஜாவை பற்றி கதை இருக்குது, ஏன் என்னைய மாதிரி உன்னைய மாதிரி இங்கே வாழ்கிற நான் மனுஷங்களை பற்றி கதையே சொல்லலை. அவங்க எழுத்தாளர்கள், ஓவியர்கள் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓவியர்கள் ரியலிஸ்டிக் பெயிண்டிங் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்து அப்படி வரைகிறது.
அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ரியலிஸ்டிக் எரா ஆரம்பிக்குது. அப்போது எழுத்தாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் வந்து இயல்பான மனுஷங்களை இப்போ கதைகளை சொல்லணும்ல, இயல்பு அப்படியே எழுதணும்ல, நாம ஏன் மாறுறோம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தாங்க. இந்த 2 மாற்றத்துக்கு அப்புறம் ட்ராமாவில் அப்போ நம்மளும் இயல்பான மனுஷங்களை பற்றி கதைகளை ட்ராமாவில் பண்ணணும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் நடிப்பு பயிற்சிக்கான தேவை வருது. அது வரைக்கும் அவங்க பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அப்படி கற்பனையான ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட வடிவங்கள். கடவுள், ராஜாக்கள், ராணிகள், இது எல்லாமே ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட இல்லை ஃபேண்டசைஸ் பண்ணப்பட்ட வடிவங்கள். அவங்களுக்கான வெளிப்பாடுகளே வேறு, அவங்க அப்படி தான் காமிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதில். அதெல்லாம் வந்து அப்போது எப்படி நடிப்பு முறையாக இருந்துச்சுன்னா, வெள்ளையாக இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோவை நடிங்கப்பா, டான்ஸ் ஆடு கற்றுக்கோ, ஜிம்முக்கு போய் உடம்பு நல்லா ஏற்று, குதிரை ஓட்டுறது கற்றுக்க, வால் சண்டை பழகு, டான்ஸ் ஆடு, இப்படி தான் அதில் பாடுங்க, இப்படி தான் இருக்கும் அந்த பயிற்சி எல்லாமே. கருப்பாக இருக்கிறவங்களாம் குண்டாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டீரியோடைப்பிக்கலாக நீ காமெடி பண்ணு, கொஞ்சம் கருப்பாக உயரமாக இருந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு வில்லன் ரோலுக்காக பண்ண சொல்கிறது. இப்படி தான் அந்த கிளிஷே டைப்புக்கான ஸ்டீரியோடைப்பிக்கலான ஒரு காஸ்டிங்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு இது எல்லாத்துமே இப்போது வில்லன் நடிக்க போகிறவங்க வந்து ஃபைட் பண்ணணும். ஸோ அவர் ஃபைட் கற்றுக்குவார், அவர் வந்து உடம்பு நல்லா பார்த்துப்பார், ரிகர்சல் வருவார். காமெடியன் வந்து அந்த காமெடியை தக்க வச்சுக்கிறதுக்கான டைலாக்ஸை பார்ப்பார், இது பண்ணுவார், நல்லா சாப்பிட்டு குண்டாக இருப்பார். ஹீரோவாக இருக்கிறது வந்து வெள்ளையாக தன்னோட முகத்தை பார்த்துக்கிறதில்ல, தன்னோட ஸ்கின்னை கவனிச்சிக்கிறதில்ல, அப்புறம் வந்து தன்னோட உடலை வந்து ஜிம்முக்கு போகிறது, அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுறது, குதிரை ஓட்டம் பண்ண பழகிறது, ஃபைட் கற்றுக்கிறது, பாடுறது, அப்படின்ற விஷயங்கள், நல்ல ஆடைகள் போடு அப்படின்ற மாதிரி விஷயங்களில் கவனம் வைப்பார். இப்படி தான் இருந்துச்சு நம்மளுடைய நடிப்பு பயிற்சி முறை அப்படின்றது. ஸ்டானிஸ்லாவஸ்கின்ற ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போ வரைக்கும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களே, வெள்ளையா ஒருத்தர் தானே உடனே வந்து ஏய் நீ செக்கப்பாக இருக்க, நடிக்க போயிடுறா, அப்படி ஜிம்முக்கு போ, உடம்பு ஏற்று, டான்ஸ் கற்றுக்கோ, ஹீரோ ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி தான் இருந்துச்சு நடிப்பு பயிற்சி முறை அந்த காலத்தில். ரஷ்யாவில் இந்த இயல்புவாத கதைகளை நாடகமாக்குறதுக்கு ஸ்டானிஸ்லாவஸ்கி முயற்சி பண்ணுறார். அப்போ தான் அவருக்கு இல்லை இப்போ இந்த நடிகர்கள்லாம் இப்படி தானே இருக்காங்க, இவங்க நிற்கிறதே ஒரு மாதிரி ஒரு தோரணையாக இருக்குது, ஒரு அழகாக நிற்கிறாங்க, இப்போ உட்கார்றது, பேசுறது, திரும்புறது, பார்க்குறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப செஞ்ச மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இயல்பாக ஒரு மனுஷன் பார்க்குற மாதிரி, அவன் கவனிக்கிற மாதிரி எனக்கு வேணுமே, ஆனால் அது இவங்ககிட்ட இது இல்லையே, இவங்களெலாம் எப்படி பண்ணுவேன். இப்போ மாதிரி நீங்கள் அப்போ நாடகத்தில் லைவ் காஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நாடகன்ற வழிமுறை, அவங்க அதுக்காக வேலை செய்வாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அப்போ யாரை நம்ம பேசலாம், நம்ம யாரை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வர போகிறது. அப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் ட்ரெயின் பண்ணோம். இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ரொமான்டிசைஸான ஒரு பார்வைக்கும் நடைக்கும் பேச்சு முறைக்கும் ட்ரெயின்ட் ஆனவங்க. அப்போ இவங்களை இந்த வழிமுறையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் வேணும், ஒரு வழிமுறையை நம்ம கையாளணும், அவங்கள அப்படியே புரிய வைக்கிறதுக்கு ஒரு டீச்சிங் பெடகஜி வேணும், நம்ம நினைக்கிற கதாபாத்திரங்களை இவங்ககிட்ட உருவாக்குறதுக்கு அப்படின்னு அவர் அவங்க எல்லாத்தையும் அப்படி உருவாக்கின பயிற்சி வழிமுறைகள் தான் இந்த ஸ்டானிஸ்லாவஸ்கி மெத்தட் அப்படின்றது. ஸோ அந்த மெத்தடை எல்லோரும் பேசிக்காக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடாக நம்ம சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ அந்த வழிமுறையில் அவர் ஆரம்பித்தது, அதை அப்படியே வந்து ரஷ்யாவில் வந்து ப்ளேயாக பண்ணாங்க. ரஷ்யாவில் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் இல்லை, ஆனால் அப்படியே யூரோப் டூர் அந்த டீம் போகிறாங்க. அந்த மெத்தடை அப்போ தான் ஃபிலிம் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட நடிப்பு முறையும் ஃபிலிமுக்கும் மீடியத்துக்கும் இது 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 அப்படியே பொருந்துங்க, அப்படியே தூக்கிட்டு வாங்க இவங்கள இந்த மெத்தடை அப்படின்னு ரஷ்யாவை விட அது வந்து யூரோப்பில் பயங்கர ஃபேமஸ் ஆகி பயங்கர நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சு, பிராண்டோ, ஸ்டெல்லா ஆட்லரு, ஆல்பச்சினோ, இந்த மாதிரி பல பேர் அதை அந்த வழிமுறையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது பயங்கர ப்ராப்ளம் அடையுது. சரி, இப்போது அந்த வழிமுறை தான் என்ன, அப்படி என்ன தாங்க நீங்கள் அதில் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி இப்போது இந்த நாடக பயிற்சி வந்து ஒரு நடிகனுக்கு ஏன் தேவை அப்படின்னு அந்த கேள்விக்கு நம்ம வருவோம். இந்தியாவில் அது மாதிரி பிளே இருக்கா, தமிழில் அது மாதிரி பிளே, ஆனால் வந்து இயல்புவாத ரியலிஸ்டிக் பிளே அப்படின்ற ஒரு வகைமை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரியலிஸ்டிக் பிளே அப்படின்றதில் இப்போ நீங்கள் பிளேன்ற வடிவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். சினிமா பெர்ஃபார்மன்ஸில் நம்ம ரிகர்சல் பண்ணுறோம், கேரக்டர்ஸை ஒர்க் பண்ணுறோம், கோ ஆக்டர் இருக்காங்க, ஷோ நடக்குது. இப்போது ட்ராமாவில் ஒரு ஆக்டர் நடிக்கிறப்ப அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை ஆடியன்ஸ் முன்னாடி நேரடியாக செய்கிறீங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்
அவங்கள எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. அது அவங்கள ஹோல்ட் பண்ணுதா, அவங்கள என்ன ரியாக்ஷன் வர வைக்குது, நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க அது அங்கே வருதா அப்படின்றத ஒரு காமனான ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்றத ஒரு நடிகர் மேடையில் நடிச்சுக்கிட்டே அதை கவனிக்க முடியுது. கோஆக்டரோட ரியாக்ஷன், நீங்கள் நடிக்கிற ஒன்றுக்கு கோஆக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் உடனே பார்க்க முடியுது. உங்கள் கூட ரியாக்ட் பண்ணுறாரு அவர். தென் மியூசிக், நீங்கள் நடிக்கும்போதே அதுக்கு மேலே மியூசிக் வருது. லைட்ஸ் இருக்கட்டும், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், உங்கள் கேரக்டரை நீங்கள் ஒரே ஸ்டெச்சில் அவர் ஒரு மூடில் கதையை ஆரம்பித்து அந்த கதாபாத்திரம் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அந்த சூழ்நிலைகளை எப்படி அந்த கேரக்டர்ஸை பாதிக்குது, அது அப்படியே எப்படி வேற ஒரு கேரக்டராக மாறுது, அப்புறம் அது வேறு என்னவா அது பரிணமிக்குது அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை ஒரு நாடகத்தில் நடிக்கும் நடிகர் ஒரு நேரத்தில் ஒத்திகையிலையும் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் முழுமையாக அனுபவிக்கிறார். அந்த உணர்ச்சியோட கிராஃபை முழுமையாக அவர் அனுபவிக்கிறார். அதில் அப்படி அனுபவிக்கிற ஒரு உணர்வு தான் நம்ம நடிகனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அனுபவம்னு சொல்லுவோம், நடிப்புன்ற அனுபவம்னு சொல்லுவோம். நம்ம அதில் அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி அது ஒரு நாசர் சார் சொல்லுவாங்க, அது ஒரு பேய் பிடிக்கிறதுயா, பெல் அடித்தவொன்னே அப்படி ஒரு பேய் பிடிக்கும்பார் அப்படின்பாங்க. அப்படி ஒரு பேய் அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஒரு முழுமையாக ஒரு கேரக்டரில் லயிச்சு அதை அப்படியே செஞ்சு அதை வேர்வையோட அந்த ரத்தத்தோடு அப்படியே அதை செஞ்சு முடிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு அந்த அனுபவம் ஒரு முக்கியமான அனுபவம். நடிப்புன்ற ருசியை நடிப்பு செய்கிறப்ப ஒரு அனுபவம், ஒரு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்கு அந்த அந்த கிராஃபை ஒரு ஆக்டர் என்ஜாய் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கிற ஒருத்தரால தான் இந்த கேரக்டர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒருத்தரால தான் ஃபிலிம் ஷூட்டிங்கில் இந்த கேரக்டர் இந்த சம்பவங்களால் இப்படி மாறி இருக்கலாம் அப்படின்றத ஃபிலிம் ஷூட்டிங்கில் ஃபஸ்ட் நாளே அந்த சீன் எடுத்தால் கூட, இல்லைங்க இந்த கேரக்டருக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, ஸோ அதெல்லாம் நடந்தாலும் இந்த இவன் இப்படி மாறி இருப்பான் இவன் அப்படின்னு ஃபஸ்ட் நாள் ஷூட்டில் வச்சாலும் செகண்ட் நாள் ஷூட்டாலும் அவரால் பண்ண முடியும். இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி அதை கொண்டு வர முடியும். இல்லைன்னா அது இயக்குனருக்கே புரியாமல் இருக்கலாம், இல்லை கோஆக்டர்ஸ்க்கு புரியாமல் இருக்கலாம் சில நேரம். ஆனால் இந்த நடிகனுக்கா இந்த கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி ஆகுதுன்றதை அவரால் புரிஞ்சுக்கணுன்னா இந்த முழு நாடகத்தை முழு ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் அங்கே போய் நிப்பாட்டுது அப்படின்ற கேரக்டர் எப்படி மாற்றுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை அந்த நடிகர் புரிஞ்சுக்கிறதுக்கு முழு நாடகத்தை நடிக்கிறத ஒரு முக்கியமான அனுபவமாக இருக்குது. அதுக்கப்புறம் இசை எப்போ சேருது, இசையை நம்ம இப்போ உள்வாங்கிக்கிறது, இசை எப்படி நம்ம கற்பனை பண்ணி இந்த வசனம் பேசுகிறப்ப இப்போ இதில் மியூசிக் ஆட் பண்ண போகிறாங்க, நான் ஒன்று அப்படி சொல்லலை, நான் ஒன்று அப்படி நினைக்கல, நீ தான் அப்படி நினச்ச அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேப்பில் ஒரு மியூசிக் ஆரம்பிக்க போகுது, அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத லைவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே லைவாக பிளேயில் மியூசிக் வர இடம் அப்படின்றது நமக்கு உதவும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருக்காது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மியூசிக் இருக்குமா இருக்காது அப்படிலாம் தெரியாது நமக்கு. அது வரும் சாரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை இமேஜின் பண்ணி அதுக்கான கேப்பு தர்றது அப்படின்றதுல நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் நடிகராக உங்களுடைய ஆக்ஷன்ஸை, உங்கள் கைகால் அசைவுகளை நீங்கள் வடிவமைச்சுக்கிறதுக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் வடிவமைச்சுக்கிறதுக்கு, இந்த ஆக்ஷன்ஸை கண்டினியூட்டியை, இந்த ஆக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. நடிப்புன்ற செயல்ன்றது என்னது, நான் நடிப்பை யாரெல்லாம் சாதாரணமாக நினைக்கிற காரணம் என்ன, நம்மளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், சினிமாலையும் பேசுகிறாங்க, நம்மளும் நடக்கிறோம், அவங்களும் நடக்கிறாங்க, அவங்களும் சிரிக்க நம்மளும் சிரிக்கிறோம். இப்போ இது நம்மளாம் பண்ணுற விஷயம் தானே, ஒன்று பெரிய கஷ்டமாக வேலையை பார்க்குறாங்க அப்படின்றது. ஆனால் அது இல்லை, நடிகர் அந்த கதாபாத்திரத்துக்கான விஷயத்தை பண்ணணும், அதுக்கான ஆக்டிவிட்டை கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஆக்ஷனை பண்ணணும். அந்த உட்கார்ற, நிற்கிற, நடக்கிற, கையை தூக்குற, பார்க்குற, சிரிக்கிற, இல்லை கேப் தர்ற, இல்லை அந்த அந்த வசனத்தை அப்போ உச்சரிக்கிற, இல்லை அப்போ யோசித்து பேசுகிற அந்த வசனத்தை அப்படின்றதுக்கு கொண்டு போகிறதுக்கு நடிகர் பயிற்சி பண்ணுறதுக்கு இல்லையா, அது நாடக மேடையாக தான் இருக்கும். அதுக்கான டைம் அதில் இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பயிற்சி பண்ணுற இடமா நாடக ஒத்திகைகள், நாடக பயிற்சிகள் அவருக்கு வழங்கும். அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம். அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒன்று,
ரீடேக் வாங்குறது இருக்கு இல்லையா, பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் முன்னாடி சார் இன்னொரு முறை கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து ஒரு மைக்கில் கேட்டார்னா, ஒரு புதுசாக வந்த நடிகர் பல நடிகர்களுக்கு அப்படியே வேர்த்துரும். இன்னொரு டேக்கா, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு பதறிடுவாங்க. இப்போ நாடகத்தில் நடிச்சுட்டு வந்த நடிகருக்கு வேறு மாதிரி பண்ணுங்கள் தம்பி, வேறு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இயக்குனரோட மாற்றி செஞ்சு ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கும். அதனால் வேறு மாதிரி பண்ணுங்கன்னா அவரால் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வேறு மாதிரி ட்ரை பண்ண முடியும். இல்லை அவர் இப்படியே பண்ண போகிறாருன்னா, சார் இந்த கேரக்டர் இப்படி இருக்கே, நம்ம இப்படியே பண்ணலாமா, நான் இந்த மாதிரி பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இயக்குனரோட பேசுறதுக்கான வழி அது உருவாக்கும். இந்த விஷயங்கள் தான் ஒரு திரைப்பட நடிகர் நாடகத்தில் நடிக்கிறதுக்கான அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு சொல்லி புரிய வைக்குது. இதுக்கப்புறம் நாம் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியோட புக் பற்றி பேசலாம். அதில் சொல்லியிருக்காங்க வழிமுறை என்ன அப்படின்ற பற்றி பேசலாம்.